நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருக்கீங்க அதையும் நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம். எனக்கு அப்புறம் தான் அவர் கட்சிக்கு வந்தாரு. ஏன்னா எனக்கு அப்புறம் தான் அவர் கட்சிக்கு வந்தாரு. உனக்கு முன்னாடி 4 மாவட்டத்தில் நான் கண்ண பார்த்தவன், 4 மாவட்டத்தில் நான் ஃபேஸ் பண்ணுவேன். என்ன நீ அவ்வளவு பெரிய கில்லாடியா இருக்கலாம், நான் அதுவும் நான் கில்லாடி தான். என்ன பணம் வச்சிருக்கீங்க என்ன? நாமக்கல் தொகுதியில் அதிமுக சார்பில் தனக்கு போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் தனது ஆதரவாளர்களை திரட்டி முன்னாள் அமைச்சர் தங்கமணி இல்லத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் தொகுதியில் ஸ்ரீதேவி PS மோகன் என்பவர் அதிமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மாவட்டம் முழுவதும் தன்னை வேட்பாளராக முன்னிறுத்தி போஸ்டர்கள் மற்றும் சுவர் விளம்பரங்கள் செய்ததாக ஆதங்கம் தெரிவித்த பாஸ்கர் தங்கமணியின் தூண்டுதலின் பேரிலேயே தகுதியற்ற வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருப்பீங்க அதையும் நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம். எனக்கு அப்புறம் தான் அவர் கட்சிக்கு வந்தாரு. ஏன்னா எனக்கு அப்புறம் தான் அவர் கட்சிக்கு வந்தாரு. உனக்கு முன்னாடி 4 மாவட்டத்தில் நான் கண்ண பார்த்தவன், 4 மாவட்டத்தில் நான் ஃபேஸ் பண்ணுவேன். என்ன நீ அவ்வளவு பெரிய கில்லாடியா இருக்கலாம், நான் அதுவும் நான் கில்லாடி தான். என்ன பணம் வச்சிருக்கீங்க என்ன? இதெல்லாம் அந்த கட்சி போட்டு இங்க நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவு இவரு 6 தொகுதியிலுமே இருக்கு பிரச்சனை இருக்கு. அது அதெல்லாம் பயந்துட்டு வரமாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த பயப்படுறவங்க நாங்க இல்ல. நாம இதுக்கு முன்னாடி 25 வருஷம் 25 வருஷம் நான் நான் ஃபுல்லா அத்தனை செலவுல இருந்து அத்தனை உழைப்புல இருந்து ரத்தத்துல இருந்து கொடுத்துருக்கேன். இல்லைன்னு சொல்லு சும்மா பொய்யா பேசிட்டு தமிழை ஏமாத்திட்டு இருக்க. நீங்க பொதுச் செயலாளர் வந்து நேரா பார்த்து நீங்க உங்க கோரிக்கை வைக்கலாம் இல்லைங்க. அவரு பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு, நாங்க போட்டு வந்துட்டேன். அந்த சமயத்தில் நடந்த விஷயம். ஏன்னா அதனால எனக்கு இது மாதிரி நடக்குது எனக்கு தெரியல. சரி நேற்று போய் சொல்றாருல, நான் வேட்பாளர் தொகுதி ஃபுல்லா செவுத்துல எழுதிருக்கு. நாமக்கல் பாருங்க செவுத்துல எழுதிருக்கு. நீ பொதுச்செயலாளர் கம்ப்ளைண்ட் பண்ணி கட்சி விட்டு நிக்க வேண்டியதானே? ஏன் அந்த வேலையை பண்ணல? ஏன் பண்ணல? இன்னைக்கு போய் எனக்கு தடுத்து தெரியல. ஏன் செவுத்துல எழுதுறேன்? பிரச்சாரம் பண்ண உங்களுக்கு வீடியோல வந்திருக்கு, நோட்டீஸ்ல இருந்து எல்லாம் கம்ப்ளீட்டா இருக்கு, ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன், அத்தனையும் பண்ணிட்டேன். அப்ப கட்சி விட்டு நிக்க வேண்டியதானே? 234 தொகுதியில எனக்கு மட்டும் தான் இவர் சொன்னனாலதான் வேலை செஞ்சேன். யாரு இபிஎஸ் சொன்னனால, தங்கமணி சொன்னால மாட்டேன். நீங்க இவ்வளவு தன்னிச்சையா சர்வாதிகார போக்கு போயிருக்கீங்க. ஏன்னா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இத்தனை உழைச்சவனுக்கு இதுக்கு பிரிக்கணும். எனக்கு இவரை வச்சு நாங்க செய்ய தயாரா. ஆமா இதுவரை கேட்கல, போத முறை நான் கேட்கறேன். மாவட்டத்தை பிரிக்காத பட்சத்தில் என்ன சார் பிரிக்காத பட்சத்தில் என்ன நடவடிக்கை?